அனைவருக்கும் வணக்கம். ஒரு பலூன் வியாபாரி ஒருவர் இருந்தாராம். அவரு பலூன விற்றுக் கொண்டிருந்தார். நமக்கு தெரியும். ஒரு ஐஸ்கிரீம் விக்கிறவரோ, ஒரு பலூன் விக்கிறவரோ எப்படி விப்பார்? குழந்தைகள் இருக்கும். குழந்தைகள் முன்னாடி வந்து ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் நீட்டுவார் ஐஸ்கிரீம. நம்ம வாங்கியே குடுத்தாகணும். அதுபோல ஒரு பலூன் விற்றுக் கொண்டிருக்கிறார் ஒருவர். பலூன் வியாபாரி. அப்ப பலூன எப்படி விப்பாங்க? அந்த பலூன்ல ஹீலியம் வாயுவை நிரப்பி விற்றுக் கொண்டிருக்கிறார். ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் நல்ல உயரத்தில பறந்துகிட்டு இருக்குங்க. நல்ல உயரத்தில பறந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, அங்க மஞ்சள் நிற பலூன், சிவப்பு நிற பலூன், நீல நிற பலூன் இதெல்லாம் நல்லா உயர பறந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு குழந்தை வந்து கேட்குது. இந்த நிற பலூன்கள் எல்லாம் இவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறதே, இதுபோல வெள்ளை நிற பலூனும் உயரே பறக்குமா? அப்படின்னு ஒரு குழந்தை பலூன் விக்கிறவர்ட்ட கேட்குது. அதுக்கு பலூன் விக்கிறவர் சொல்றார், கண்டிப்பாக வெள்ளை நிற பலூனும் உயரத்தில பறக்கும். அந்த பலூனுக்குள்ளேயும் நாம ஹீலியம் வாயுவை செலுத்தினால், அந்த பலூனும் நன்றாக உயரத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த கதையிலேருந்து நாம தெரிந்து கொள்வது என்ன? என்னால சாதிக்க முடியுமா? என்னால வாழ்க்கையில முன்னேற முடியுமா? என்னால தேர்வுல வெற்றி பெற முடியுமா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்னால பாஸ் பண்ண முடியுமா? குரூப் 4ல என்னால பாஸ் பண்ண முடியுமா? குரூப் 4ல என்னால ஸ்டேட் ரேங்க் எடுக்க முடியுமா? அப்படின்னு நமக்கெல்லாம் கேள்வி வரும்ல. ஏற்கனவே சொன்னார்ல, வெள்ளை நிற பலூனும் உயரமா பறக்கும். எப்ப பறக்கும்? அதுக்குள்ள ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டால் அதுவும் நன்றாக உயரமாக பறக்கும். அதுபோல இங்க நிறம் முக்கியமே கிடையாது. நாம் யாருமே முக்கியம் கிடையாது. நமக்குள்ள என்ன இருக்குது? நமக்குள்ள நம்மால் மிகப்பெரிய சாதனை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேணும். நம் மனம் நினைக்க வேண்டும். நம்மால் இதை சாதிக்க முடியும் என்று நம் மனம் நினைக்க வேண்டும். அப்படி மனம் நினைத்து அதற்காக நாம் திட்டமிட்டு உழைத்தோம் ஆனால் நம்மாலும் வாழ்வில் வெற்றி பெற முடியும். நம்மாலும் விண்ணில் பறக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். நன்றி.